அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் ரமேஷ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீட்டோட பிஜி அந்த ஸ்கோர் கார்டு வெளியாகும் போது அந்த மார்க்கானது பார்த்தீங்க அப்படின்னா வெளியிடப்படவில்லை. ஸோ இதை பற்றின ஒரு கேள்விகளும் சந்தேகங்களும் எழும்பும்போது தான் அதுக்கான டிஸ்கஷன். ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் அட்மிஷன் இந்த 2017 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்பிபிஎஸ் அட்மிஷன் ஒரு பிடிஎஸ் அட்மிஷன் பண்ணும் அப்படின்னா நீட் மார்க்கின் மதிப்பீடின் அடிப்படையில் தான் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சட்டங்களை ஏற்படுது. இந்த சட்டங்கள் மூலமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வருடங்கள் முதல்ல எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சித்தா யுனானி ஆயுர்வேதா ஹோமியோபதி இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிஎன்விஓஎஸ் அப்புறம் பிவிஎஸ்ஐ கட்சிக்கும் நீட் மார்க்கின் அடிப்படையில் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்போ பிஜிக்கு வருவோம். பிஜி மெடிக்கல் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா எம்டி எம்எஸ் அப்புறம் டிப்ளமோ டிஎன்ஏ சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீட் பிஜி மார்க்கின் அடிப்படையில் தான் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆனால் ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்க அப்படின்னா 800 மார்க்கு எவ்வளோ மார்க்கு அப்படிங்கிற அந்த தகவலானது வெளியாகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிறதும் வெளியாகும். ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியாவுக்கு உண்டான ரேங்க்கு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கொஸ்டின் ரைட்டாக அட்டன் பண்ணிருக்காங்க ராங்காக அட்டன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் என்ன கேட்டகரி ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் தான் வெளியே இருக்க 800 மார்க்குக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த மார்க்கோட விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியாகவில்லை. ஸோ இந்த மாதிரி ஏன் மார்க் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியிடப்படவில்லை அப்படிங்கிற கேள்விகள் எழும்போது இந்த 2024ஆம் ஆண்டு யூஜி நீட்டில் ஒரு பெரிய அளவில் ஸ்கேம் நடந்தது அப்படிங்கிற விஷயங்கள் மக்களுக்கு தெரிஞ்சது தான். இதே போல் பார்த்தீங்கன்னா நீட் பிஜிலையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்கேம் நடந்திருக்குமா அப்படிங்கும்போது அப்படிங்கிற சந்தேகங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா தோண்ட ஆரம்பிக்குது. நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணும்போது சார் இந்த மார்க் எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கும்போது நான் அவங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் தான் சார் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த மாதிரி நிலையில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டும் பேரண்ட்டும் என்டிஏக்கு மூலம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முறையிடணும். இது ஒரு சந்தேகமான ஒரு பிரச்சனையை பெருசாக தூண்டி வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தோடு இது மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ நீட் பிஜியில் ஏதோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேம் நடந்திருக்கலாம். அந்த ஸ்கேம் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மார்க் மறைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்றுது. என்னோடய கணிப்புகள் மேபி இது தவறாக கூட இருக்கலாம். மேபி மார்க் வெளியிட்டாங்கன்னா அந்த தவறுகள் நான் இப்போ கணிச்ச விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யோசனை பண்ணதெல்லாம் சரி தவறு அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஸோ மாணவர்களும் பெற்றோருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் மார்க்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி என்டிஏ தொடர்பு கொண்டு தான் இதை கேட்க வேண்டும் அப்படிங்கிறத பரிந்துரைக்கிறேன். அதே போல் சில எதிர்க்கட்சிகள் இது ஏன் மார்க் நீங்கள் நீட் பிஜிக்கு தெரியப்படுத்தவில்லை அப்படின்னு கேள்விகள் நீங்கள் தான் எழுப்ப வேண்டியிருக்கு. மாணவர் நலனுக்காக நீங்கள் சில விஷயங்களை தொடர்ச்சியாக செய்யணும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான ரெக்வஸ்ட். ஆளுங்கட்சியும் மற்றும் என்டிஏ எம்சிசி என்எம்சி நம்ம டிஎன் மெடிக்கல் செஷன் எல்லாருக்கும் ஒரு பரிந்துரை என்ன அப்படின்னா, வெளியோட்டமாக வெளிப்படையாக நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செய்யும்போது தான் மக்களுக்கு அரசாங்கத்து மேலே பெரிய நம்பிக்கை ஏற்படும். இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணும்போது அரசாங்கத்து மேலே நம்பிக்கை ஏற்படாத சூழ்நிலை உருவாகும் போது மாணவர்கள் பிற்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டாக பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வியான நிலையில் அவங்க கொண்டு போய் நிறுத்துறீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரக்கூடாது, அதாவது அந்த மாதிரி நிலையில் கொண்டு போய் விட்டுறக்கூடாது. அதுக்காக நீங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் பார்த்து மாணவர்கள் பெற்றோர்களுக்கும் மக்களுக்கும் பண்ணுங்கிறது தான் என்னோடய கருத்துக்கள். தொடர்ந்து நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பதிவிடுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.